இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைனில் லோன் வாங்குறது ரொம்பவே ஈஸியாயிருச்சு. கடன் வாங்குறதுங்கிறது எல்லாராலையும் முடியுங்கிற மாதிரி ஒரு மொபைல் இருந்தாலே போதும். ஈஸியான முறையில் நம்ம லோனுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்க முடியும். அதுலேயும் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஆப்புகளில் வர விளம்பரங்களை வச்சு அந்த ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து கிளிக் பண்ணால் போதும். 5 நிமிஷத்துலேயே நமக்கு லோன் வந்து கிடச்சிரும். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா வங்கியில் வந்து கால் கடுக்க நின்று லோன் வாங்கின சமயம்லாம் போய் இப்போ இருந்த இடத்துல இருந்து நாம் லோனே வந்து வாங்கிடலாம். இது நமக்கு ஒரு வழியாக ஈஸியாக இருந்தாலுமே பின்னாடி பிரச்சனைகள் வந்து நிறைய வரும். அது யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. உடனடியாக வந்து லோன் தர்றாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃப்ராடு லோன் ஆப்பை நம்பி ஏமாந்து வட்டியும் அதிகமாக கட்டி நம்மளுடைய மானத்தையும் வந்து இழந்து அதில் தவிச்சிட்ருப்போம் அந்த ஆன்லைன் லோன் ஆப்பில். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்து நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா 3 இஎம்ஐ வந்து கொடுப்பாங்க. மாதத்துக்கு 3,300 வந்து கட்டுற மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் சர்வீஸ் சார்ஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,500 கிட்ட எடுத்துருவாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2,000 கிட்ட இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு அதில் இருக்கும். பேலன்ஸாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8,000 தான். நமக்கு 8,000 எடுத்தோம்னா 10,000 வந்து கட்டுற மாதிரி வரும். அப்படின்னு சரியான முறையில் கட்டலைன்னா சிபில் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும். அது ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு உள்ள ஆப்பும் ஆர்பிஐ ரெஜிஸ்டர் இல்லாத ஆப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய மானம் போயிடும், மரியாதை போயிடும், எல்லாமே வந்து போயிடும். இந்த மாதிரி ஆப்புகள்லாம் வந்து லோன் எடுத்திங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவை வந்து மார்பிங் பண்ணி அதை நிர்வாண படத்தோடு இணைச்சி அதை உங்களுக்கே அனுப்பி மிரட்டுவாங்க, பணத்தை பறிப்பாங்க. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வாங்குகிற கடனுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பணத்தை வந்து செலுத்த சொல்லுவாங்க. முடியாத பட்சத்தில் வந்து சைபர் கிரைமில் வந்து நீங்கள் புகார் பண்ணுவீங்க. ஆனால் சைபர் கிரைமில் புகார் பண்ணாலுமே அந்த மாதிரி நபர்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லி எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய ஆப்பை செக் பண்ணி பார்த்தாலே நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து கொடுக்குறதே கிடையாது. ஜஸ்ட்டு யூபிஐ ஐடி ஒரு டம்மியாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அது மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை வந்து ஏமாற்றி நம்மக்கிட்டே வந்து பிடுங்கிறது. இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்குது இந்த 7 days லோன் ஆப்பு. இதை நம்பி நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று வரும். அதை வந்து நம்ம காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணோம்னா அதில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி ஆக்டிவேட் ஆகிறதே கிடையாது நிறைய சமயங்களில் 7 days லோன் ஆப். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை நிறைய பேர் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ தான் வந்து பணத்தை கட்டினாலுமே அதில் வந்து ஆட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா காரணம் யூபிஐ ஐடி வந்து கொடுக்குறாங்க. யூபிஐ ஐடியே பார்த்திங்கன்னா அது போலியான ஒரு யூபிஐ ஐடி தான். ஒரு டம்மியாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா ஒரிஜினலாக இருந்தால் அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கொடுக்க வேண்டியதுனே. எதுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் கூட ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் கூட கொடுக்கறது கிடையாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி அது மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியாது. இல்லைனா ஸ்கேனர் அனுப்பி விட்டுறது, அதே வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு. இப்படி வந்து போலியான உலகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்பை வந்து பயன்படுத்துகிறத வந்து தவிர்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு நபர் வந்து அவர் 25,000 கடன் வந்து வாங்கியிருக்காரு. அவர்கிட்டேருந்து 70,000 வரைக்கும் பணத்தை வந்து பறிச்சிருக்காங்க இந்த ஆன்லைன் கும்பல் வந்து. அவர் சைபர் கிரைமில் புகார் பண்ணியிருக்கிறாரு. அவர் எது மூலமாக ஏமாந்தாருன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆன்லைன் லோன் விளம்பரத்தை பார்த்து 25,000க்கு வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்காரு. அதையும் வந்து சரியான முறையில் வந்து செலுத்திட்டு வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகும் அவர்கிட்ட ஃபோன் போட்டு மிரட்டி இது மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கலன்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ஃப்ராடுன்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் அனுப்புவேன், ஆபாசமாக சித்தரித்து எல்லாத்துக்குமே வந்து அனுப்புவேன், உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபுல்லாமே அனுப்பிடுவேன் நீங்கள் பணத்தை அனுப்பலன்னா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பெண்ணோட வந்து இணைச்சி உங்களுடைய ஃபோட்டோவை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர்கிட்ட பணத்தை பறிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்க தான் செய்யுது. நாம் தான் வந்து உஷாராக இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த அவேர்னஸ் முக்கியம்தான் எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா சைபர் கிரைமில் வந்து நீங்கள் புகார் அளிக்கணும். கண்டிப்பாக சைபர் கிரைமில் நீங்கள் புகார் அளித்தா தான் உங்களுக்கான பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ண மாட்டான். டார்ச்சர் பண்ணாலுமே
ஒரு அளவுக்கு தான் வந்து டார்ச்சர் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. அப்படி அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணால் நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியும் வந்து அவனுக்கே வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. அப்படி அனுப்பிச்சான்னா அவனே வந்து பயந்துருவான். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணால் ஏன்னா நீங்கள் லோன் அப்ளை பண்ண அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே அதில் இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணும்போது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரும். அதாவது வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஒரு நாள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு. ஸோ இவ்வளவு தான். பொதுமக்கள் நாம் தான் வந்து ரொம்ப அவேர்னஸாக வந்து இருக்கணும். இந்த ஆன்லைன் லோன் ஆப்பை விளம்பரத்தை நம்பி ஏமாந்து லோன் எடுத்துடக்கூடாது. எடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஆபத்து தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.